ஆண்கள் வந்து நிர்வாணமான ஸ்ரீ வந்து அங்க வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து பட்டாயா தீவுக்கு போயிருந்தப்போ, அது ஒரு கேளிக்கை தீவு. அங்க வந்து நடந்த சம்பவங்கள பார்த்துட்டு, அங்க எப்படின்னா, அங்க குதூகலத்துக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் குடுக்கப்படுற ஒரு இடமா பட்டாயா தீவு இருக்கும். அந்த தீவுல வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாம் ஒ ஒ இத நி அதாவது உடை இல்லாமல், ஆடை இல்லாம இருக்கக்கூடிய அந்த சூழல்ல, அங்க சில ஆ ஆண்கள் வந்து நிர்வாணமான இதுல செக்ஸ்ல ஈடுபடுறத வந்து வெளியிருந்து எல்லாம் பார்க்குற அந்த ஒரு கதா கேரக்டர்ல இருந்திருக்காங்க அங்க. ஸ்ரீ வந்து அங்க வந்து இருந்திருக்காரு. இப்போ அவர் மனசுல வந்து தான் ஒரு லேடி பாய். அதாவது தான் ஒரு அந்த மாரியான ஒரு ஆள். அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனைய வந்து அவருக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டாரோ! அதனால தான் அவர் வந்து ஒரு வீடியோல வந்து தன்னை ஆடை இல்லாம காமிச்சுக்கிட்டு, அப்படியான ஒரு ஒரு சிந்தனையில இருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியையும் சொல்றாங்க. தொடர்ந்து தடுத்து நிறுத்தலன்னா, இது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு போயிரும் அப்படின்னு நாம பயப்பட வேண்டியிருக்கு. அத தடுத்து நிறுத்துறதுக்கு முதல்ல விஷயம் என்னன்னா, அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, அதுக்கான என்ன டேப்லெட் சாப்பிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லா டாக்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, அவர மீட்கிறது தான் முதல் வழியா இருக்கும்.